உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வந்து நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்றதை நான் முதவே சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, நவம்பர் அது பாதிக்கு பிறகு 16ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த 16ஆம் தேதிக்கு, நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி நம்ம வந்து உலகியல் ஜோதிடம், அதாவது வானிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்களில் வந்து பொதுவாக மழைப்பொழிவு நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எந்த வகையில் இருக்கும், எந்த அளவில் இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், இதை பற்றிலாம் கூட நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தைரியம், விடாமுயற்சி, போராட்ட குணத்துக்கு பெயர் போன, இதை விட முக்கியமாக வந்து இயல்பிலேயே வந்து தெய்வாம்சம் பொருந்திய ராசிக்காரர்கள் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழந்தை குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். அதாவது குழந்தைக்கு வந்து எந்த இடத்துல வந்து கோவப்படணும், எந்த இடத்துல வந்து ஒரு அன்பு காட்டணும் அப்படின்றது அந்த பாகுபாடெல்லாம் தெரியாது. என்ன அந்த நேரத்துக்கு தோணுதோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு இயல்பு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. தைரியத்துக்கெலாம் ரொம்ப குறையே இருக்காது. மிக சிறந்த தைரியசாலிகள். அதை தாண்டி தன்னோட உள் மன ஆற்றலை பெருசாக நம்பக்கூடியவங்க. நம்ம மனசில் பட்டுச்சுன்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முரட்டு நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. அது உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிக அதாவது இந்த 12 ராசி மண்டலத்தில் 12 ராசிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிக ராசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல்னே நம்ம சொல்லலாம். எதனாலன்னா, ராசிநாதன் செவ்வாய். இந்த ராசிநாதனுடைய இந்த செவ்வாயோட வந்து சந்திரன் எங்கெல்லாம் இணைவு பெறுதோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு ஆதிசக்தி அன்னை புவனேஸ்வரியோட அருள் பெற்றவங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து மனோகாரன் சந்திரனும் அதை நம்ம செவ்வாய், அதாவது போராட்ட குணத்தை கொடுக்கக்கூடிய மங்களக்காரகன் சொல்லுவாங்க செவ்வாயை. மங்களக்காரகனும் மனோகாரகனும் இணைவு பெறும் இடத்துல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே தெய்வ பலமும் மந்திர சித்தையும் பெற்றவங்க. இவங்க மனசார ஒரு விஷயத்த நம்புகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது பொருந்தும். எந்த ஒரு விஷயத்த நம்ம நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் ஆனால் அந்த மாதிரி எல்லாத்தினாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப முடியாது. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அதை அடைவாங்க. அது நிச்சயமாக அவங்க லைஃப்பில் நடக்கும். நான் இன்றைக்கி அதை திரும்பவும் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் வந்து உங்களால் முடியாது அப்படின்னு எதையும் நினைக்காதீங்க. எதுவுமே உங்களால் சாத்தியப்படுத்த முடியும். உங்களுக்கு அந்தளவுக்கு இறை அருள் நிறைய இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா மனக்குழப்பம். இந்தளவுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து மன வலு பெற்றவர்கள், நம்மளுடைய ஆழ்மன சக்தி பெற்றவர்கள் எல்லாம் சொன்னேன். ஆனால் அந்த மனம் தான் அவங்களுக்கு குழப்பமே. அந்த மனக்குழப்பத்தை நீங்கள் எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ, சங்கடங்களை நீங்கள் வந்து, அதாவது டிப்ரெஷன்லாம் சொல்லுவோம்ல, மன அழுத்தம், அதுக்குள்ளெல்லாம் போய்க்காமல் நம்ம நினைக்கிறது சரிதான் அப்படின்றதுல நீங்கள் வந்து எல்லளவும் ஒரு சந்தேகமோ தயக்கமோ இல்லாமல் உங்களோட இலக்குகள் எதுவோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பான முறையில் ரொம்ப சீக்கிரமாக ஜெயிச்சிருவீங்க. உங்களோட வெற்றியை தடைப்படுத்துறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனச்சோர்வு தான், மன அழுத்தம் தான். அதை மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிற ஆள் கிடையாதுன்றதை உறுதியாக சொல்லலாம். அதே நேரத்தில் தாராள குணம், நம்ம சார்ந்தவங்களுக்கு செய்யணும், எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பும் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உள்ளபடியே நான் சொல்கிறேன், இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக புகழ்ச்சிக்காக சொல்ல, நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து பணமழையில் நனையக்கூடிய ஒரு அற்புதம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் தான். நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மழைக்காலம் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பணமழை காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோகம் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே அதிசாரத்தில் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்ச வீட்டில் இருந்துட்டுருக்காரு. குரு தான் தனக்காரகன். உங்கள் ராசிக்கு தனக்காரகனும் அவர் தான். பொதுவாகவே தனக்காரனுமே குரு தான். அப்படிப்பட்ட அம்சங்கள் கொண்ட குரு பகவான் உச்ச பலம் பெற்று முழு பலத்தோட கடகராசி தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டுருக்காரு. அதிசார நிலையில் இருந்துட்டுருக்கார். இதுவே ஒரு முதல் தரமான யோகம். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 3ஆம் தேதி நடக்க போகுது.
மாத துவக்கத்திலே அதாவது நவம்பர் 3ஆம் தேதி வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது உங்களுடைய அ களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய, 12ஆம் இடத்து விரயஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய, வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுநாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல நீச நிலையில இருந்துட்டு இருக்காரு. அதாவது கன்னி ராசியில சுக்கிரன் வந்து பலம் இழக்கிற இடம். அங்க இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 12ஆம் இடத்துக்கு குரு, அதாவது ஒரு சுப கிரகம் குருவோ, சுக்கிரனோ வர்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் தான். அது மறைவு ஸ்தானமாச்சு 12ஆம் இடம். அங்க வர்றதுனால என்ன ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சுப விரயங்கள குடுப்போம். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். விரயஸ்தானத்துல சுப கிரகங்கள் அமரும்போது, சுப விரயங்கள் கண்டிப்பான முறையில இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுப விரயங்கள் நடக்கணும் அப்படின்னா, நம்ம கையில காசு இருக்கணும்ல. அப்ப காசு நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். சுக்கிரன் 12ஆம், அதாவது 12ஆம் ஸ்தானத்துக்கு வர்றது, 12ஆம் இடம் விரயஸ்தானம். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்ற 3ஆம் தேதி, நவம்பர் 3ஆம் தேதி வர்றாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து கையில காசு புழக்கம் வந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த அடையாளம். ம மிக நல்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள உருவாக்கி குடுக்க போகுது. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மனைய வித்து ஒரு கடன தீர்ப்போம். ஒரு ஏதாவது ஒரு நம்ம உள்ள மனைய வித்து இன்னொரு வீடு வாங்குவோம். இப்படின்ற யோசனைகள்லாம் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா, அதுக்கான சாத்தியங்கள் இல்லாம இருக்கும். எவ்வளவோ போராடியும் உங்களோட மனைய விக்க முடியாம இருக்கும். இல்ல ஒரு நீங்க வாங்கணும் கையில காசு வச்சிருந்தாலும் வாங்க முடியாம இருந்துட்டு இருக்கும். ஸோ, அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நவம்பர் 3ஆம் தேதிக்கு மேல இருந்தே வந்து நல்ல மாற்றமா உங்களுக்கு லைஃப்ல நடக்க போகுது. நீங்க ஆசைப்பட்டத அடைய போறீங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்ததா வந்து இன்னும் சிறப்பான யோக மாற்றங்கள் வந்து எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல இருந்து ஆரம்பிக்குது. நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன், அதாவது 12ஆம் இடம்ன்றது உங்களுக்கு துலா ராசி. துலா ராசி வந்து அ வ உங்களுக்கு விரயஸ்தானமா இருந்தாலும், அங்க வந்து உங்களுடைய ஜீவனக்காரகன், அதாவது தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் இருந்துட்டு இருக்காரு. சூரியன் வந்து நீச நிலையில இருந்துட்டு இருக்காரு. நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல இருந்து அவர் வந்து என்னன்னா, உங்க ராசிக்கே வரப்போறாரு. உங்க ராசிக்கு ஜீவனக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன், சம்பாத்தியக்காரனான சூரியன் உங்க ராசிக்கே வர்றது, உங்களோட பலத்த இன்னும் மென்மேலும் அதிகப்படுத்த போகுது. இதெல்லாம் தாண்டி உங்க ராசிநாதன் செவ்வாயும் விருச்சிக ராசியிலேயே தான் இருந்துட்டு இருக்காரு. உங்க ராசியிலேயே தான் இருந்துட்டு இருக்காரு. செவ்வாய் இருந்துட்டு இருக்காரு. செவ்வாய் இருக்கிறதே ஒரு தனி பலம். அது குரு பார்வையோட இருக்கு இன்னும் ஒரு சிறப்பு. அந்த சிறப்புகளோட சூரியன் சேர்றது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்ற நிலையில, குரு பார்வையோட சூரியன், செவ்வாய் எல்லாம் அமைஞ்சு வர்றதுனால, இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு மேல இருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்ததா வாக்கிய கணித முறையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. வக்ர நிலையில இருந்து அவர் வக்ர நிவர்த்திக்கு நவம்பர் 17ஆம் தேதி, அதாவது சூரியன் 16ஆம் தேதி உள்ள வராரு. 17ஆம் தேதி சூரியன் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி தொடர்ச்சியா 16, 17, 18 கிரக மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இதுல 18ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள ராசிக்கு யோகாதிபதியான தனகாரனான உச்ச வீட்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரத்திலிருந்து நீங்கி வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் தான். கண்டிப்பான முறையில இந்த நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு முழு யோகமான சிறப்பான காலம் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடையிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமா சதயத்துக்குள்ள வர்றது, சூரியன் நீசத்திலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமா சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோகக்காரகன். அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில வந்து சில இது இப்ப நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன், செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க. க க சனி, ராகுக்கு கேந்திரத்தில வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ போர், பதட்டம், உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன், கேது, சூரியன், செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திர நிலையில வரும்போது ஏற்படும். இந்த சூரியன், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாரி பெரிய அசுப, அதாவது இந்த போர், இந்த மாரி பஞ்சம், இந்த மாரி விஷயத்த நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பான முறையில அ ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், அ இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அ மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாரி இந்த போர் பதட்டங்களோ, குறிப்பிட்ட பகுதியில உலகத்துல எங்கேயோ கண்டிப்பா இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான். உலக அளவில் அளவுல. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா? பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள், அதாவது இந்த கொரோனா மாரியான
பிரச்சனை இழுத்து வருமா அப்படின்னா, அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்ல. இதாவது இந்த நவம்பர் மாதத்துல இல்ல. நம்ம டிசம்பர் மாதம் பலன்கள்ல அத பத்தி என்னன்றதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா, இந்த நவம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்கு. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் குறிப்பா எந்த பகுதியில இருக்கும்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், ஆ கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்திலேயே இருக்கு. இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத்லாம் நல்ல மழைப்பொழிவும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லயும் கூட மலைச்சரிவு இந்த நல்ல மழைப்பொழிவும், மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்க ரெகுலரா நடக்கிறது தான். அது இந்த மாசம் வந்து கண்டிப்பான முறையில நடக்கும். ஸோ இந்த மாரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள் அதாவது லண்டன், யுகே, அ அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில அந்த மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நெறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவை அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லலாம். இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமா தான் இந்த மழை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு, இப்ப நவம்பர்லயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில உங்க ராசிக்கு நீங்க எடுத்துக்கங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகியல் நிலை வானிலைய பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு? ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம குடுக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.